100 கிராம் பருப்பை கழுவி குக்கரில் சேர்த்துட்டு அது கூடயே 4 பெரிய தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 2-3 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் எல்லாமே சேர்த்து குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு வெந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்ட பருப்பை எடுத்து வச்சுட்டு வடச்சட்டியில் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம முருங்கைக்காய் சேர்த்துற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். குழம்பு கொஞ்சம் கெட்டி கிடைக்கும். இது காய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேகட்டும். ஒரு 7-8 நிமிஷம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை லைட்டாக மத்து போட்டு கடைஞ்சிட்டு இந்த வெந்துட்டுருக்கிற வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து இறக்கிக்கலாம். நம்மளுக்கு சுவையான சாம்பார் ரெடி. நீங்களும் இந்த சாம்பாரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.